மார்த்தாள் மரியாளை குறித்து வேதாகமத்திலே நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யோவான் 11:32 இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவங்கள் கூறப்படுகிறது. இந்த மரியாள் என்பவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் ஓடோடி சென்று பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தாள். மரித்து போனான். மரித்து போனவன் உயிர் பெறுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவள் நினைத்திருக்கலாம் நிச்சயமாக இது முடியாது என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரை பார்த்தவுடன் நிச்சயமாக எனக்கு இயேசப்பா உதவி செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாதத்திலே ஓடோடி வந்து விழுந்தாள். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு கடந்து போனார். லாசரு மரித்தோரில் இருந்து உயிர் பெற்றான், மீட்டு கொள்ளப்பட்டான். அதற்கு காரணமாயிருந்தது மரியாளுடைய அந்த கண்ணீரோடு கூட போய் பாதத்தில் அமர்ந்ததுதான். அந்நாளை குறித்து தெரியும், எல்லோரும் அவளை கேலி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து திறப்பிலே நின்றால், ஆண்டவரே நிச்சயமாக நீர் எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தர முடியும் என்று சொல்லி. அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் திறப்பிலே நிற்கிறோம்? எஸ்தர் ராஜாத்தியை குறித்து எல்லோருக்கும் தெரியும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தாள். தேசத்திற்காக, தன்னுடைய யூத ஜனத்திற்காக அவள் திறப்பிலே நின்றபடியினாலே தேசம் மீட்கப்பட்டது. அவளுடைய ஜாதி மக்கள் மீட்கப்பட்டார்கள். இன்று நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறோம்? நாம் படிக்க கேட்டதான லூக்கா 23:28 ஒருவர் படிக்கலாம். லூக்கா 23:28. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாலிப பிள்ளைகள் எங்கோ ஒரு உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் காலையில் எழுந்த முதல் கையில் எடுப்பது மொபைல் போனாகத்தான் காணப்படுகிறது. தொலைக்காட்சியிலே அதிகமான நாட்டம் செலுத்துகிறார்கள். நாமும் அவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆனால் நாமும் அவர்களோடு கூட இருந்து அதை மிகவும் ரசித்து ருசித்து செய்வது அநேக வேளையிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே, நீ எனக்காக எழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எத்தனை பேர் இன்று நம்முடைய காலையிலே நம்முடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம்? கரங்களை வைத்து நாம் எத்தனை பேர் ஜெபித்து அனுப்புகிறோம்? இல்லம் வந்ததோ நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எவ்வளவு நேரம் நாம் செலவு செய்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவாக இருக்கிறது. நாம் அவர்களை ஜெபித்து நல்வழிப்படுத்த வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் வழிமாறி செல்லும் பொழுது நம்முடைய பெற்றோருடைய கண்ணீர் உள்ள ஜெபம் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், என்னுடைய தாயினுடைய ஜெபத்தினால் நான் இவ்வளவு உயர்வாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் சொல்லுவார்கள், என்னுடைய தாயினுடைய ஜெபத்தினால் நான் கனம் பெற்றிருக்கிறேன், நான் இன்று சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய நபராயிருக்கிறேன், காரணம் என் தாயினுடைய ஜெபம் என்று சொல்லி. இன்று அநேகர் நாம் தொலைக்காட்சியை பார்த்து அழுது கொண்டிருப்பது வழக்கம். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. தொலைக்காட்சியிலே ஷாம்பு விளம்பரம் அடிக்கடி வருவதுண்டு. அதுபோல ஒரு ஷாம்பு விளம்பரம் ஒன்று வந்தது. தன்னுடைய மகளுக்கு தலை முழுவதும் பொடுகாக இருந்தபடியினாலே அந்த தாயார் அந்த ஷாம்புடைய விளம்பரத்தை பார்த்து அதை தன்னுடைய மகளுடைய தலையிலே தேய்க்க ஆரம்பித்தாள். ஆனால் அந்த ஷாம்பு விளம்பரத்திலே சொல்லப்பட்டிருந்தது, 5 நிமிடத்திற்கு மேல் அந்த ஷாம்பை நீங்கள் தேய்த்து ஊற வைத்தால் அது உங்களுக்கு பயங்கரமான அரிப்பை உண்டு பண்ணிவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தாய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த ஷாம்பை அந்த பிள்ளையுடைய தலையிலே தேய்த்து வைத்துவிட்டு தொலைக்காட்சியிலே மிகவும் மும்முரமான ஒரு சீரியலுடைய ரொம்ப இறுதி கட்டமான தகவல் ஆனபடியினாலே இதை இன்னைக்கு மிஸ் பண்ணா இதை பார்க்க முடியாது என்று சொல்லி தொலைக்காட்சியிலே மிகவும் மும்முரமாயிருந்தார்கள். பிள்ளை கூப்பிட்டு வருகிறாள், அம்மா 5 நிமிடம் ஆகிவிட்டது, என் தலையிலே நீங்கள் ஷாம்பை தைத்து விட்டு 5 நிமிடம் ஆகிவிட்டது. பிள்ளை அலறுகிறாள், எனக்கு அரிக்கிறது அம்மா, வாருங்கள் என்று சொல்லி. அம்மா சொல்கிறார்கள், எனக்கு தொலைக்காட்சி சீரியல் முக்கியம், இது முடிந்த அப்புறம் உன்னுடைய தலையை நான் கழுவி விடுகிறேன் என்று சொல்லி. நடந்தது என்ன அன்பானவர்களே தெரியுமா? தொலைக்காட்சி சீரியல் முடிந்தது, தாயார் கடந்து வந்தார்கள், பிள்ளையுடைய தலையை கழுவ
ஆரம்பித்தார்கள். அவ்வளவு முடியும் கொட்டி போய்விட்டது. இது வேடிக்கையான கதை அல்ல, உண்மையான நடந்த ஒரு சம்பவம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான். நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் வியாகுலப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை குறித்து அழுவதில்லை. உலகத்தை பார்த்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஏதோ தொலைக்காட்சியை பார்த்து, ஏதோ தேவையில்லாத சம்பவங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகள் இந்த கடைசி கோரத்திலும் கூட, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். இன்று மீட்பு பணியை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். திறப்பிலே நிற்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மால் மீட்பு பணியை செய்ய முடியும். அதாவது நம்முடைய உலகத்திலே நாம் ஒரு மீட்பு பணியை செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய பாழாய் போகிற பிள்ளைகளை நாம் மீட்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நாம் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்று நம்முடைய போதனை எப்படி இருக்கிறது? நாம் 4 பெண்கள் இணைந்தால் அங்கு நடைபெறுவது நாம் எல்லோருக்கும் தெரியும். கூட்டமாக அமர்ந்து நாம் நன்றாக நம்முடைய கதைகளை தான் பேசி கொண்டிருப்போம். ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது சில பேர் அவர்களை ஆற்றி தேற்றுவார்கள். ஆனால் சில பேர் இன்னும் அவர்களை எப்படி புண்பட வைக்க முடியும் என்று சொல்லி பார்ப்பார்கள். அன்பானவர்களே, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான குணாதிசயம், நான் இந்த அன்பான தாயை சந்திக்க சென்றால் எனக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுவார்கள், எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவார்கள், எனக்காக ஜெபிப்பார்கள், எனக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி தருவார்கள் என்று சொல்லி நம்மை நாடி வருகிற பெண்களாய் நாம் நிச்சயமாக மாற வேண்டும். வேதாகமத்திலே ஒரு அழகான எடுத்துக்காட்டை உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் இல்லங்களுக்கு சென்று படித்து பாருங்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். நாகமான் என்று ஒருத்தன் குஷ்டரோகத்திலே பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு உதவி செய்ய ஒரு சிறு பெண், அவளுடைய போதனை தான் அங்கு மிகவும் முக்கியம். அவள் நினைத்திருக்கலாம், என்னை அடிமையாக கொண்டு வந்தவர் குஷ்டரோகம் பிடித்தால் என்ன, இல்லை என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவள் அதை நினைக்கவே இல்லை. பாருங்கள், அவளுடைய போதனை அவனுடைய குஷ்டரோகத்தை தீர்த்தது. இன்று நம்முடைய போதனை எப்படி இருக்கிறது? அவனை அந்த வியாதியில் இருந்து மீட்படைய அந்த ஒரு சிறு பெண் காரணமாயிருந்தாள். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் கல்லூரிகளிலே படிக்கலாம், நீங்கள் பாடசாலையிலே படிக்கலாம். உங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி தாருங்கள், நல்ல போதனைகளை சொல்லி தாருங்கள். பிள்ளைகள் கஷ்டங்களோடு கவலைகளோடு வரும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை கூறுங்கள். நல்ல போதனைகளை போதிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமையும்.